ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இந்த vlog வந்து சாட்டர்டே vlog. இன்றைக்கி வந்து என்னோடய பசங்களுக்கு வந்து லீவு. என்னோடய ஹஸ்பண்ட்க்கு வந்து இன்றைக்கி ஆஃபீஸ் இருக்குது. 8:30க்கெலாம் அவர் வந்து கிளம்பிட்டாங்க. ஸோ நானும் கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக ஓரளவுக்கு எல்லா வேலையுமே முடிச்சுட்டு ஒரு 10 o'clock மேலே தான் vlog எடுக்க ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். லாஸ்ட் வீக் வந்து நர்சரி கார்டன் போயிருந்தோம். ஒரு சில இன்டோர் பிளான்ட்ஸ்லாம் வாங்குறதுக்காக, மெயினாக வந்து இந்த ஃப்ளோர் லேம்பில் வைக்கணும் அப்படின்றதுக்காக மெயினாக போயிருந்தோம். ஒரு 4-5 செடிக்கு மேலேயே வாங்கிட்டு வந்திருந்தோம். கார்டனில் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா 2-3 டேஸ்க்கு ஒன்ஸ் வந்து நம்ம இந்த மாதிரி பிளான்ஸ் எல்லாம் எடுத்து கொஞ்சம் நேரம் வெளியில் வச்சு எடுக்க சொன்னாங்க. ஒரு 1 hour 2 hour வெயிலில் வச்சுட்டு அதுக்கப்புறம் கொண்டு வந்து உள்ளே வைக்கணும். அதே மாதிரி வாட்டர் ரொம்ப கொடுக்கக்கூடாது. ஓரளவுக்கு ஈரப்பதமாக இருந்தாலே போதும். அதுக்கு வந்து தண்ணி ரொம்ப வந்து தேவைப்படாது. வெளியில் வளர்க்குற செடிக்கு வந்து நம்ம டெய்லியுமே வந்து வாட்டரிங் பண்ணலாம். பட் இன்டோர் பிளான்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு ஈரப்பதம் லைட்டாக மெயின்டைன் ஆனாலே போதும் அப்படின்னாங்க. ஸோ 1 week ஆயிடுச்சு அப்படின்றதுனால நான் வந்து எல்லா பிளான்ட்ஸையும் எடுத்து வெளியில் வச்சுட்டு அதை வச்சுருந்த இடத்தையெல்லாம் வந்து க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தேன். வீட்டுக்கு முன்னாடி இந்த பிளான்ட்ஸ்லாம் வைக்கிறதுக்கு ரொம்பவே அழகாக இருந்தது அந்த வியூ. ஸோ முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு பிடிச்ச இடங்கள்லாம் இந்த மாதிரி கண்ணுக்கு தெரிகிற இடத்துலலாம் குட்டி குட்டியாக பிளான்ட்ஸ் வைங்க. அது இன்னுமே மூட வந்து ரொம்ப ரெஃப்ரெஷ் ஆகும். ஸோ இந்த பிளான்ட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ரொம்பவே ரீசனபிள் ரேட்டாக தான் இருந்தது எனக்கு தெரிஞ்சு. இந்த பெரிய பாட்டில் இருக்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா 100 rupees அண்ட் குட்டி பாட்டில் இருக்கிறதெல்லாம் வந்து 30 rupees. ஆக்சுவலாக இந்த ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர்ஸ் வந்து நான் டிமார்ட்டில் பார்த்து வச்சுருந்தேன் ஒரு 2 months-ஆகவே வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வாட்டி நான் ஷாப்பிங் போகிறப்போ வாங்கிட்டு வந்திருந்தேன். இந்த ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர்ஸ் தனி அண்ட் அந்த பாட் வந்து தனியாக கிடைக்கும். இந்த கலர் காம்பினேஷன் பர்டிகுலராக எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது, ப்ரௌன் வித் ஒயிட்டு. இது ரெண்டுமே சேர்த்து பார்த்திங்கன்னா 240 something வந்தது. இந்த பாட் 160 அண்ட் தென் அந்த ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர்ஸ் வந்து 120 வந்தது. எனக்கு ரொம்பவே ரீசனபிளாக தெரிஞ்சுது. ஸோ டிவி நியூட்டில் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியிருந்தேன். ரொம்ப சூப்பராக இருந்தது. அதே மாதிரி பெங்களூரில் நிறைய ஹோம் சென்டர் வந்து இருக்குது. நான் அங்கெல்லாம் விசிட் பண்ணதில் கண்டிப்பாக போகணும். நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பட் டைம் இல்லை அப்படின்றதுனால போக முடியல. பசங்களை வச்சுட்டு அந்த மாதிரி பிளேஸ்க்கெலாம் போகணும் அப்படின்னா ஒர்க் அவுட்டே ஆகாது அப்படின்றதுனால வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். கம்மி காசில் நிறைய ஐட்டம்ஸ் வந்து இருக்கும். கண்டிப்பாக ஒரு நாள் போயிட்டு பர்ச்சேஸ் பண்ணணும். இந்த பிளான்ஸும் நாங்கள் வந்து வாங்கிட்டு வந்திருந்தோம். இதே செட்டப்பில் குக்கியோடவே கொடுத்துருந்தாங்க. 100 rupeesன்னு சொல்லி வாங்கிட்டு வந்திருந்தோம். சூப்பராக இருந்தது. அதான் அதுக்கப்புறம் ஆஃப்டர்நூன் ரொட்டீன் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ இந்த மார்னிங் ரொட்டீன் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் சரண் மாறா 3 பேருமே வந்து சூப்பர் மார்க்கெட் வரைக்கும் போயிருந்தோம். ஸ்நாக்ஸ் எல்லாம் இந்த மாதிரி பல்காக வாங்குறது ஒரு சில நேரம் ஹெல்ப்பாக இருந்தாலும் ஒரு சில நேரம் வந்து பிரச்சனையில் தான் முடியுது. ஏன்னா பசங்க கண்ணில் பட்டுருச்சு அப்படின்னா இதை முடிக்காமல் விட மாட்டாங்க. ஸோ அதனால் இன்றைக்கி நான் வாங்கிட்டு வந்து அவங்களுக்கு தெரியாத இடத்துல வந்து மறைச்சி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் லஞ்சுக்கு வந்து கேரட் பொரியல் அண்ட் கீரை தான் பண்ணியிருந்தேன். என்னோடய பசங்களுக்கு வெஜிடபிள்ஸ் கூட வந்து கொடுத்துடலாம். பட் கீரை வந்து எப்படி சேர்க்குறதுன்ற ஐடியாவே எனக்கு இல்லை. எப்படி கொடுத்தாலுமே வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஸோ மேக்ஸிமம் வந்து நான் பருப்பு அதில் கடைஞ்சி கொடுத்துருவேன். ஒரு சில டைம் அது வேணால் கொஞ்சம் சாப்பிடுவாங்க. பட் தனியாக கீரை கொடுத்தோம் அப்படின்னா சுத்தமாக எடுத்துக்கவே மாட்டேங்கிறாங்க. அதே மாதிரி இப்போ கொஞ்சம் வெதர் கண்டிஷன் ரொம்பவே பரவாயில்ல. பகல் டைமில் ஓகே, நைட் டைமில் மட்டும் கொஞ்சம் குளிர்ற மாதிரி இருக்குது. அதர்வைஸ் ஓகே. ரீசெண்டாக 2-3 கமெண்ட்ஸ் வந்திருந்தது. அதை பார்க்குறப்போ ரொம்பவே ஹாப்பியாக இருந்தது. அதில் ஒரு கமெண்ட் வந்து என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, உங்களோட க்ளீனிங் மோட்டிவேஷன் எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கு. நீங்கள் வீடு க்ளீன் பண்ணுறது, நீங்கள் கொடுக்குற டிப்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குக்கா. பார்க்குறதுக்கு ரொம்ப ரெஃப்ரெஷிங்காக இருக்குது. நீங்கள் டெய்லியும் கூட இந்த மாதிரி விளாக் ட்ரை பண்ணுங்கள், நாங்கள் பார்ப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. உண்மையாலுமே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நான் வந்து டெய்லியும் க்ளீனிங் ரொட்டீன் போடலாம். பட் எனக்கு என்னென்னா ஒரு சில நேரத்தில் அது போர் அடிச்சிருமா அப்படின்ற மாதிரி ஒரு தயக்கம் இருக்கும். அதனால தான் மந்த்லி ஒன்ஸ் அந்த மாதிரி டீப் க்ளீனிங் இந்த மாதிரி சொல்லிட்டு ஷேர் பண்ணுறேன். இன்கேஸ் ஓகே அப்படின்னா கண்டிப்பாக நான் ஃப்யூச்சரில் வந்து டெய்லியுமே நான் வந்து வீடியோ போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன்.
ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க, நீங்கள் மிஷின் வச்சுருக்கீங்க, நீங்கள் ஸ்டிச் பண்ணுவீங்களா, நீங்கள் டைலரா அப்படின்ற மாதிரிலாம் கேட்டிருந்தாங்க. எஸ், நானும் வந்து டைலர் தான். 100% சொல்ல மாட்டேன், ஒரு 75% சொல்லலாம். என்னோடய அம்மா அப்பா வந்து டைலர். ஸோ அவங்கக்கிட்ட இருந்து கற்றுக்கிட்ட ஒரு தொழில் தான் அது. எங்களோட ஃபேமிலிக்கும் என்னோடய நீட்ஸ்க்கும் நான் வந்து வச்சுருக்கேன். வெளியில் யாருக்கும் தைச்சி கொடுக்குற அளவுக்கு இன்னும் கான்ஃபிடென்ட் வரல. பட் ஃப்யூச்சரில் வந்து அதுவும் ஒரு பிளானாக இருக்குது. பட் இப்போதைக்கு வந்து எனக்கு தேவையான ப்ளவுஸ் அண்ட் சுடிதார் அண்ட் பசங்களுக்கு ஒரு சில டைமில் ஸ்டிச்சிங் இதெல்லாம் வரும் இல்லையா, அந்த டைமில் வந்து நான் மிஷினை யூஸ் பண்ணிப்பேன். அண்ட் இன்னொரு விஷயம் சொல்லிக்கிறது என்னென்னா, நிறைய பேரண்ட்ஸ் வந்து டைலரிங் தெரிஞ்சிருப்பாங்க, பட் அவங்க பசங்களுக்கு அது தெரியாது. பட் அந்த மாதிரி இருக்காதீங்க. அம்மா அப்பா கிட்ட இருந்து எந்த அளவுக்கு நல்ல விஷயங்கள்லாம் கற்றுக்குறோமோ அதே அளவுக்கு அவங்களோட தொழிலையும் நம்ம கற்றுக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப நல்ல விஷயமா இருக்கும். அதுலேயும் வந்து ஸ்டிச்சிங் எல்லாம் வந்து ஒரு விமனுக்கு வந்து ரொம்ப 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 சப்போர்ட்டிவான ஒரு விஷயம். அது எப்போ புரியும் அப்படின்னா, இன்வெஸ்ட் பண்ணி நம்ம டைலரிங் கிளாஸ் போகிறப்ப தான் அதோட வேல்யூ தெரியும். நிறைய பேர் வந்து ஸ்டிச்சிங்கை வந்து ரொம்ப நார்மலாக கேஷுவலாக எடுத்துப்பாங்க. அப்படிலாம் இல்லை. இது வந்து ஒரு ஸ்டிச்சிங்கை மட்டுமே வச்சே நம்மளோட லைஃப்பில் நிறைய சேஞ்ச் கொண்டு வரலாம். என்னால் இப்போ வந்து பண்ண முடியல. எனக்கு ஃபுல்லாக டைம் வந்து ஃபேமிலி, யூடியூப் இப்படின்னு போகிறதுனால எனக்கு தேவைப்படுற நேரத்தில் நான் மிஷின் யூஸ் பண்ணுவேன். பட் ஃப்யூச்சரில் எனக்கு நிறைய பிளான் இருக்குது. என்னோடய மிஷின் வச்சு கண்டிப்பாக அம்மா அப்பாவுக்கு ஈக்குவலாக வரலைனாலும் அவங்களில் ஒரு 90% கண்டிப்பாக ஸ்டிச்சிங்கில் இம்ப்ரூவ் ஆகணும் அப்படின்றது என்னோடய கனவு. ஸோ அதனால் நான் வந்து ஸ்டிச் பண்ணுவேன். மாதிரி நீங்களும் உங்கள் அம்மா அப்பா என்னெல்லாம் கற்று வச்சுருக்காங்களோ லைஃப்பில் எல்லாத்தையுமே முடிஞ்ச அளவுக்கு நீங்களும் கற்றுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஃபைனலி வந்து லன்ச் ரெடி. நான் காலையிலே வந்துட்டு சாம்பார் பண்ணியிருந்தேன் இட்லிக்கு. ஸோ அதே வந்து மதியம் வச்சுக்கிட்டோம். ஃபைனலாக வந்து சாப்பிட்டாச்சு. என்னோடய பசங்களுக்குமே கொடுத்தேன். பட் அவங்க அந்தளவுக்கு கம்ப்ளீட்டடாலாம் சாப்பிடல, கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு 10 மினிட்ஸ் கழித்து எனக்கு மேகி வேணும்னாங்க. கரெக்டாக மேகி அவங்க கண்ணு முன்னாடி தெரியாமல் வச்சுட்டேன். அது எனக்கு வேணுன்ட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் வேறு ஆப்ஷனே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சும்மா ஒரு பாக்கெட் மட்டும் எடுத்து அவங்களுக்கு வந்து செஞ்சு கொடுத்துருந்தேன். பசங்க வீட்டில் இருக்கும்பொழுது முடிஞ்ச அளவுக்கு அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண பாருங்கள். ஏன்னா ஃபுல்லாக டிவி ஃபோனுன்ட்டு கொடுக்காம அவங்க கூட விளையாடுறதுக்கு நிறைய பேரண்ட்ஸ் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். குழந்தைங்க வீட்டுக்குள்ளே இருக்காங்க, தனியாக ஃபீல் பண்ணுறாங்க, அவங்களுக்கு வெளியில் போகிறதுக்கும் ஆப்ஷன் இல்லை அப்படின்ற மாதிரி நிறைய சொல்லுவாங்க. எனக்குமே இந்த சிச்சுவேஷன் இருக்குது. பட் நான் முடிஞ்ச அளவுக்கு வந்து அவங்க கூட விளையாடுவேன் அப்படின்னு சொல்ல மாட்டேன். பட் அவங்கள விளையாட விட்டுட்டு நானும் அதை வந்து அப்பப்போ உள்ளே போய் அவங்க கூட விளையாடுற மாதிரி ஏதாவது சின்னதாக அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி ஏதாவது பண்ணுவேன். அதே மாதிரி லீவ் டேஸில் மேக்ஸிமம் வந்து ஒரு 2-3 ஹவர்ஸ் தூங்க வச்சுருவேன். இந்த மாதிரி தான் நானும் வந்து டைமை ஓட்டுவேன். ஏன்னா ஃபுல் டைமும் நம்ம டிவிலே வச்சுருக்க முடியாது, ஃபுல்லாகவும் அவங்கள வந்து லோன்லியாக ஃபீல் பண்ண வைக்க முடியாது. கண்டிப்பாக எல்லாத்துக்குமே இருக்க ஒரு பிரச்சனை தான். ஆஸ் அ மதராக நமக்கு வந்து இந்த ரெஸ்பான்சிபிளாக இருக்குது. பசங்க நம்ம கூட இருக்கும்போது அவங்கள முடிஞ்ச அளவுக்கு ஹாப்பியாக வச்சுக்கிறது நம்மளோட கடமை தான். அதுக்கு எந்த அளவுக்கு உங்களால் எஃபோர்ட் போட முடியுமோ கண்டிப்பாக போடுங்க. இது எல்லார் வீட்லேயுமே நடக்கிற ஒரு நார்மலான விஷயந்தான். என்ன பண்ணுறதுனே தெரியாது, சண்டை போட்டுகிட்டே இருப்பாங்க. ஸோ அந்த டைமில் நம்ம தான் ஏதாவது புதுசாக யோசித்து அவங்க கூட ஒரு நல்ல முறையில் என்கேஜிங்காக இருக்கிறதுக்கு என்ன பண்ண முடியுமோ நம்ம தான் வந்து சப்போர்ட் பண்ணணும். ஸோ ஃபைனலாக இப்படி தான் எங்களோட டே வந்து முடிக்க போகிறோம். இவ்வளோ தான் vlog எடுத்தோம், அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணல. ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் திஸ் வீடியோ. கண்டிப்பாக பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் கீப் சப்போர்ட்டிங். பாய்.